எழில் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம எழில் வந்து கட்டெல்லாம் வந்து அவுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுடர் வந்து கேட்குறாங்க, எங்கெங்க போறீங்க? என்ன உரிமையாக வந்து கேட்குற? நீ குழந்தைகளுக்காக மட்டும்தான் கேர்டேக்கராக இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்க, எனக்காக இல்லை, சரியா? உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி கதை வந்து தாப்பா போட்டுட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து குளிக்க வரதுக்காக வந்து போகிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளில வராங்க. எழில் சார் எதுக்கு இவ்வளோ வந்து பட்டமாக வந்து அதுவும் இன்னைக்கு டேட்டில் வந்து கிளம்புறாங்க? அப்படி கட்டெல்லாம் வந்து அவுக்குறாங்கன்னா நிச்சயம் வந்து முக்கியமான வேலைக்காக தான் போயிருக்காங்க நம்ம எழில் சார். அது மட்டும் நல்லா தெரியுது. எதுக்காக போயிருக்காங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்த்தியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூழல். அப்பன்னு பார்த்து அஞ்சலி பாப்பா வந்து டேட்டை பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து ஃபீலிங்காக இருக்காங்க. அஞ்சலி பாப்பா வந்து சொல்கிறாங்க அபிகிட்டையும் காவியா, கவின்ட்ட இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. போகணும் தான், ஆனால் தனியாக நம்ம எப்படி போகிறது? யாராவது கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பா வந்து சோகமாக அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? எனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அச்சச்சோ, என்ன ஆச்சு இன்னைக்கு திடீர்னு? இன்னைக்கு தான் அம்மாவோட நினைவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியா? இப்போ அம்மாவோட இடத்துக்கு போய் பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் ரெடி பண்ணி அப்படியே ஆட்டோவில் வந்து மாதம் வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் எழில் வந்து அங்கே நிற்கிறாங்க. இந்துமதி, என்னால் முடியலம்மா. நீ இல்லாமல் குழந்தைங்கள சரிவர வந்து பார்த்துக்க முடியல. அதுதான் உண்மை. சுடர் வந்து என்னை விட சூப்பராக வந்து குழந்தை வந்து பார்த்துக்கிறான். ஆனால் என்ன பிரயோஜனம்? சுடர் வந்து சொல்ல சொல்ல தான் என் மேலே பாசத்தை வந்து காட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் இருந்திருந்தா எனக்கு இது மாதிரிலாம் ஆயிருக்குமா? குழந்தைங்களோட நம்ம எப்படி நிம்மதியாக வந்து இருந்திருக்கலாம். நீ இல்லாமல் என்னால் ஒரு பொழுது கூட சர்வேவே பண்ண முடியல. அதுதான் உண்மை. கவினோட நினப்பெல்லாம் எப்படி இருக்குது ஒன்றும் புரியல. அஞ்சலி பாப்பாவுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. அபி சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம சுடர் வந்து பசங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வரத நம்ம எழில் வந்து பார்க்கவே இல்லை அந்த இடத்துல. அப்படியே வந்து பசங்க எல்லாம் வந்து இதான் எங்கள் அம்மாவோட நினைவு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த மண்டபத்தெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சுடர். அங்கன்னு பார்த்து டேய் பாருங்கடா, குழந்தைங்களாம் இங்கே இருக்குன்னு சொல்லி 4-5 பேர் வந்து வாலண்டரியாக வந்து ஒம்புழுக்கிறாங்க. வேலு இல்லை மனோகரி 2 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் தான் இவங்க எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சிருக்கணும். அந்த இடத்துல அவங்க வந்து ஒம்பளுத்துக்கிட்டு இருக்கப்ப தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு. ஏமா வம்பளுக்கிறது தான் எங்களோட குலத்தொழிலே, அது செய்யக்கூடாதுங்கிறியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரையும் டிசிமிஷம் பண்ணலான்னு இருக்கிறப்ப அஞ்சலி பாப்பா வந்து கையில் வந்து தூக்கிட்டாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து இந்துமதி வந்து வந்துட்டாங்க. செம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம காற்று வந்து வீசுது அந்த இடத்துல. இந்துமதி வந்து அஞ்சலி பாப்பா வந்து பிடிச்சிட்டாங்க. அப்படியே கீழே வந்து வைக்கிறாங்க. யாருக்குமே வந்து இந்துமதி தான் வந்திருக்காங்கன்னு தெரில. ஆனால் நமக்கு மட்டும் தெரியுது. ஏன் குழந்தைங்களையாடா ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறீங்க? உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் வந்து டிஷிம் பண்ணி குழந்தைங்கள வந்து ரொம்ப அன்பா பாசமாக வந்து அரவணைச்சிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதி ஃபைட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம மாயாஜாலம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எல்லாரையும் வந்து அடித்து துரத்தி விடுறாங்க. ஏய் இங்கே என்னடா நடக்குது? நமக்குள்ளே ஏன்டா நம்ம சண்டை போட்டுக்கிறோம்? இன்னொன்று இங்கே சுற்றி சுற்றி காற்று வேற பலமாக அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இங்கே மாயாஜாலம் விஷயம் நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குன்னு ஓடலான்னு இருக்கிறப்ப கேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து தாப்பா வந்து போடுது. ஒருவேளை இந்துமதி வந்திருப்பாங்களோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சுடர்லேருந்து எல்லாரும் அப்படியே வந்து அவங்க எல்லாரும் ஏர்லேயே பறந்து போய் அப்படியே வந்து இந்த காம்பவுண்டுக்கு வெளியே வந்து தூக்கி போட்டுறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே வந்து ஒரு தூணை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த தூணாவே மாறுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி. இது மாதிரி உங்கள் கூட இருக்கணும் தாம்மா நினச்சேன். மனோகரியோட சதித்திட்டத்தினால தான் எனக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வேதனையோட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்கெல்லாம். சார் என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு சார், மன்னிச்சிருங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரில. எங்களை எல்லாரையும் தூக்கி போட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து அடித்தாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாரு நம்ம வேலு. கொடுத்த வேலையை ஒழுங்காகவே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து அவங்க அம்மா வந்து அரவணைத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த தூணை வந்து பிடிச்சா எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருதுன்னு எல்லா குழந்தையும் பேசுகிறாங்க அந்த